இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறத வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தல் களமே திமுக வெர்சஸ் பாஜக மாறிடுமோன்னு வேற தோணும். அப்படி மாத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது நான் தெளிவா சொல்றதா இருந்துச்சுன்னா, திரும்ப திரும்ப எங்க கூட்டணியுடைய பொதுச் செயலர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தவிர பாஜகவிற்கு இடமில்லைங்கிறது ரொம்ப தெளிவான விஷயம். இப்ப எப்படி தோழர் முருகானந்தம் இங்க இருக்கிறேன்னு காட்டுவதற்காக வேண்டி பக்கங்கள்ல வாசிட்டு விவாதம் எப்படி கூர்மைப்படுத்தப்படுதுன்னு நீங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எதையுமே நீங்க தரமாட்டேன்றீங்கன்னு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சொல்றதும், நீங்க கொடுத்த காசை செலவு பண்ணல, இல்ல நிலம் ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்றதும், அப்போ அரசியலே இவங்க ரெண்டு தரப்புக்கு மட்டும் நடக்கிற மாதிரி தானே தீர்மானிக்கணும்னு நினைச்சிட்டு இப்ப ரெண்டு பேருக்கு நடுவுல சென்னையில நடத்தப்பட்ட ஒரு நாணய கூட்டணி ஒன்று இல்ல. இப்ப அவரு முருகானந்தம் தோழர் சொல்லி காட்டினாரு, நாணயம் தானே நேர்மை தானே நாணயம். அதான் அந்த நாணயத்தை இப்ப நீங்க திருப்பி போட்டு ஒரு நாணய கூட்டணி சென்னையில உருவாக்கப்பட்டது இல்ல. இப்ப அண்ணனுக்கு கூட்டணி சொன்னாலே ஒரு பதட்டம் வந்துருது. ஏன்னா கூட்டணியை விட்டாச்சுன்னா திமுகவில் சொல்றதுக்கு வேற பாருங்க, நாங்க எவ்வளவு பெரிய படை இருக்கிறோம் என்பதை மட்டுமே சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2026 ஜெயிச்சிடலாம்னு நினைச்சா அது நிச்சயமாக நடக்க. இப்ப நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதனால கூட்டணியில நீங்க எத்தனை முறை நீங்க எந்தெந்த வீட்டு வாசல்லாம் நீங்க நின்னீங்க தெரியுமா என்று அவர் சொன்னார். ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் யார் யார் வீட்டு வாசல்ல நின்னாங்க, எந்த ஆபீஸ் வாசல்ல நின்னாங்க அவங்களுக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்கிற மக்கள் ரொம்ப ப்ளீஸ் கண்ணாடி இல்ல ஒரே நான் வரேன் நீங்க முடிங்க. நான் பொள்ளாச்சி ஜெயராமன் சார் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க இல்ல இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே இன்னைக்கு நீங்க இத ஒரே நோடி தான். நான் சார்ட்ட போயிட்டு திருப்பி உங்ககிட்டே வரேன். திரு பொள்ளாச்சி ஜெயராமன் சார், பொள்ளாச்சி ஜெயராமன் சார், பொள்ளாச்சி ஜெயராமன் சார், நீங்க பேச விட்டு அதனாலதான் உங்ககிட்ட வரேன். திமுகவும் பாஜகவுமே நிதி சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தொடர்பான விவாதங்களையே கூர்மைப்படுத்திக்கிற போது அதிமுக களத்திலே இல்லாத மாதிரி தானே ஒரு தோரணை ஏற்படுது. அவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுத்து பேசிட்டு நாங்க அதிமுக இங்க தானே வர சுக்கறீங்க. இப்ப நான் கேக்குறேன், இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டேன், சொல்லுங்க. வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கட்டும், மக்கள் நமக்கு வாய்ப்பு தருவாங்க, கண்டிப்பா தருவாங்க. நான் ஒரு கருத்து சொல்றேன். இல்லனா அவசர காலத்துல இல்ல ஒரே ஒரு நொடி, நீங்க துணை சபாநாயகரா இருந்தவர், உங்களுக்கு தெரியும் எப்படி எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சமாளிக்கிறது கஷ்டம்னு. அதே நிலைமை தான் எனக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே அணி தான். ஏன் சிரமத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக மாத்திங்க. சரி புரிஞ்சு. இப்போ சென்னையில போன வாரம் திடீர்னு ஒரு பெரிய விழா கொண்டாடினாங்க. இத மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து அமைச்சர்களையும் மோடி உட்பட ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தது திமுக கட்சி. அது யாரும் மறுக்க முடியாது. அதனுடைய கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அமெரிக்கா சுற்றுப்பயணம் போறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்பாடான உடனே திடீர்னு ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் அழைச்சிட்டு அவர் இவங்களை பத்தி பேச, இவங்க அவரை பத்தி பேச. ராஜ்நாத் சிங் புகழ்ந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களை பத்தி ராஜ்நாத் சிங் புகழ்ந்தது அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுடைய கவனத்துக்கு சொல்றேன். நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட என்னை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் செய்து விட்டதுன்னா அப்போ ஒரு வேற சிந்தனையை மாத்திட்டாரா இன்றைய முதலமைச்சர் நான் கேட்க விரும்புறேன். சிந்தனையை இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் நான் சந்தோஷப்பட்டேன். அப்ப இவங்க எல்லாம் புகழ்ந்து பேசுறதை விட அவர் புகழ்ந்து பேசுறது ரொம்ப ஆனந்தத்தை அவர் உருவாக்கி இருக்குது. எதுக்காக இந்த திடீர் ஏற்பாடு? இல்ல இதுக்கு முன்னாடி கலைஞருடைய சிலை திறப்பு விழாக்கு முன்னாள் துணை ஜனாதிபதி நம்ம வெங்கையா நாயுடு அழைச்சிட்டு வந்தாங்க. அவசர அவசரமா ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் திமுக மத்தியில போய் எப்படியாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி மத்திய அமைச்சர் அழைச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்யறாங்க. இப்ப வெளிநாடு போறாரு முதலமைச்சர். வேற ஒரு சப்ஜெக்ட். எனக்கு ஒரு சந்தேகம், பாஜக தரப்புலையும் திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசி இருக்கிறாங்க. பாமக தரப்புல திரு செந்தில் கூட இப்ப புரட்சி தலைவி அம்மான்னு அரசுகளுக்கான நிகழ்ச்சி. அதே போல முதல்வர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பெருந்தன்மையோடு வாய்ப்பே கொடுக்கல. நம்ம பெருந்தன்மையோடு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அந்த வார்த்தையை சொல்லுகின்ற நாங்களும் பெருந்தன்மையோடு நடந்து முடிக்கணும். நாங்க அவருங்க மத்திய ராணுவ அமைச்சர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க இவங்கள புகழ்ந்தாங்க, இவங்க அவங்கள புகழ்ந்தாங்க. எதிர்காலத்தில் கூட்டணி ஆவாங்க அல்லது இப்போது பாதுகாப்பு தேடிட்டாங்க, இடி வருது, இன்கம் டாக்ஸ் வருது, அது இதுன்னு எல்லாம் பார்த்து நான் சொல்லல. நான் சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல அமெரிக்காவுக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு. துபாய் போய் கோயம்புத்தூருக்கு ஒரு 6000 கோடியில லூலு மால் வருதுன்னு சொன்னாங்க. இவர் போறதுக்கு முன்னாடியே லூலு மால்கார லட்சுமி எல்லாம் இந்த
அந்த அந்த கட்டடத்தை பிடிச்சி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முதல்லயே பண்ணி வச்சுட்டாங்க. அது இயல்பாவே வர்றதாக இருந்தது. 6000 கோடி அதுல வெளிநாட்டு மூலதனங்கிறது அதுதான். அதாவது லட்சுமி கிளாத் ஒர்க்ஸ் தயார் பண்ணிட்டு இருந்த தொழிற்சாலையை வாடகைக்கு பிடிச்சி இப்போ அவங்க லூலு மால் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளிநாடு போய் பல தொழிலை அவர் அழைச்சிட்டு வரட்டும். உள்ளூர்ல இருக்கிற தொழில்கள் நிலைமை தெரியுமா? காங்கேயத்தில் கொப்பரைக்கிழமை எல்லாம் அவுட்டு, ஈஸ்வரனுக்கு தெரியும். கரூர்ல ஜவுளியா தொழில் அனைத்துமே நாசமா போயிடுச்சு. ஈரோட்ல டெக்ஸ்டைல் மார்க்கெட் அவுட்டு. கோயம்புத்தூர்ல பம்ப் செட் உற்பத்தி நின்று போச்சு. கோயம்புத்தூர்ல ஸ்பின்னிங் மில் எல்லாம் கழட்டி போட்டு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளூர்ல ஏற்கனவே காலங்காலமா நடந்துட்டு இருந்த தொழில்கள்லாம் நின்று போன சூழ்நிலையில வெளிநாட்டுல போய் இங்க வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு கொதிக்க ஊத்திட்டு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் பன்னீர் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு முதலமைச்சர் கூப்பிட போறார். இதுதான் நிலை. அது மட்டும் இல்ல, இல்ல இதுல அடிப்படையில் இதுல மத்திய அரசுடைய பங்களிப்புங்கிறது ஒண்ணுமே இல்லையா? மாநில அரசு மத்திய அரசையும் விமர்சனம் வெளிநாடு போறதுக்கு மத்திய அரசுடைய தயவு தேவைங்கிறதுனாலதான் திடீர்னு நாணய வெளியீட்டு விழா. அதை தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் கடைசியா என்னுடைய உரைய சொல்லும் போது வெளிநாடு போனது அப்படித்தானா? நாங்க அப்படி போகல, நாங்க போனோம். இப்போ இந்த அரசாங்கம் அண்ணன் சொன்னார் ஈஸ்வரன், ஆட்சி ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நாங்க நல்லவர்களாக மக்களுக்கு நாணயமா நடப்புன்னு முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. சேலத்துல 1100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கால்நடை பூங்கா கட்டி முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் திறக்காம வச்சிருக்கு தலைச்சேரி. அதே போல பொள்ளாச்சியில் அண்ணனுக்கு தெரியும், 44 கோடி ரூபாய் செலவு பண்ணி குழுகுழு வசதியோட நீதிமன்ற வளாகம் கட்டி முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. கேட்டு உட்பட பூட்டு உட்பட எல்லாம் போட்டு வச்சு நீதிபதிகள் தங்குவதற்குண்டான அறை உட்பட கட்டி முடிச்சு 3 வருஷமா திறப்புலா பண்ணாம வச்சிட்டு இருக்கிறாங்க. 90 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மேற்கு புறவழிச்சாலைன்னு ஒன்று போட்டு வச்சுட்டு தார் போடாம நிப்பாட்டி 3 வருஷமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு அவருக்கு சொந்தமான ஊர் தான் பொள்ளாச்சின்னு நினைக்கிறேன். வானா நான் வேணா நாளைக்கு காலையில வந்தாருன்னா அவரை காட்டுறேன். எந்தெந்த திட்டங்களை முக்காவாசி நிறைவேறின திட்டங்களை 90% நிறைவேறல. இவ்வளவு இந்த திமுக ஆட்சி இவ்வளவு கூர்மையான விமர்சனங்களை நீங்க திமுக மேல வைக்கிறீங்க. ஆனா அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு பலமான கூட்டணி வேணுமே, அது இருக்கா அதிமுக கிட்ட? எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. 2010 அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர். 2010 வரைக்கும் 2 கம்யூனிஸ்டுகளும் திமுகவோட தான் இருந்தாங்க, பாமகவும் திமுகவோட தான் இருந்துச்சு. எல்லா கட்சியும் அங்கதான் இருந்தாங்க. 2010 முடிகிற ஓரத்தில் 2011 வருதுன்னு நாட்டு நலன் அக்கறையில் அம்மா தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் வந்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அசம்பிளியில ஒவ்வொருத்தரும் நாங்க பேசுறதுக்கு முன்ன எழுந்து காலையில் இருந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் அதை தான் பேச. 66 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பெற்றதற்கு பாஜக காரணம்னு திரு அண்ணாமலை பேசுறாரு இல்லையா? அண்ணாமலை சொல்லுவாரு, அண்ணாமலைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு காரணமே ஐயா எடப்பாடியார் தான். எடப்பாடி அதுக்கு முன்ன வரல. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் கேளுங்க. நீங்க ஒரு அரசாங்கம் கூட்டணி பலம் இல்லாம எப்படி திமுக எதிர்கொள்வீர்கள்? அவங்களும் ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியும் சொல்லுது. எந்த கூட்டணி வர வேண்டுமோ அந்த கூட்டணி வரும். யாரெல்லாம் எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவர்தான் கேண்டிடேட், அவர்தான் வருங்கால முதலமைச்சர் சொல்றாங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி சேருவோம். 2026 எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதிமுகவுடைய ஆண்டு 53 வயசு, அண்ணன் அண்ணாமலைக்கு 53 வயசு இருக்காது. அதனால அவர் விட்டுருங்க. அதிமுகவுடைய கூட்டணி தான் முதன்முறையாக பாருங்க. அண்ணாமலை தமிழக அரசாங்கம் வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்குனதே அதிமுக ஒரு காலத்துல. அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கூட்டணி மாறாதுன்னு அண்ணன் ஈஸ்வரன் சொல்றாரு, அது அவருடைய ஸ்டாண்டு. இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2010 அசம்பிளி முடிய வரைக்கும் இப்படியே தான் சொன்னாங்க. 11 வர்றதுக்கு முன்னாடியே நவம்பர் டிசம்பர் வர நான் முந்தி நீ முந்தின்னு எல்லாரும் வந்து கூட்டணியில் சேர்த்தாங்க. வலுவான கூட்டணியாச்சு. 2011 பிரதான எதிர்கட்சியாக கூட 2011 வர முடியல. ஓகே, பதில் சொல்லுங்க. ஐயா அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கூட்டணி வரும் அப்படிங்கிறாரு. அது தவிர அவர் சொன்னார், நம்முடைய முதல்வர் ஒன்றிய தலைவர்கள் கலைஞரை புகழ்ந்து பேசியதை கேட்டபோது எனக்கு உள மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படின்னா கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறது மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சொந்த வீட்டு பெருமையை நானே சொல்றதை விட முற்ற முழுக்க எதிர் திசையில் இருக்கின்ற ஒருவர் பேசுவது என்பது மிகச் சிறப்பானது தானே. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். பிஜேபியில இருக்கிறவங்களை கூட மண்டியிட வைத்த பெருமைக்குரியவர் முத்தமிழறிஞர் கலைஞர்.
சனாதனம் திராவிடத்திடம் மண்டியிட்டு நிற்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். எழுதும் பொழுது அதை தவிர பெருந்தன்மையோடு அழைத்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதனால நாங்களும் 50 ஆண்டு காலம் இந்தியாவின் தலைப்பு செய்தியாக இருந்த ஒரு முத்தமிழறிஞர் கலைஞரை அவருடைய பெருமையை ஒன்றிய அரசு புரிந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு நல்லது. அதைத்தான் சொன்னார் நம்முடைய முதல்வர். 2026 சட்டமன்ற தேர்தல் பத்தி நீங்க பேசுறீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவாக நான் கேட்கிறேன், திமுக உருப்படியாக நாங்க இதை செய்தோம் என்று சொல்லி ஓட்டு கேட்பதற்கு என்ன ஒரு பணி நடந்திருக்குது என்பதை சொல்லுங்க. பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டீங்க, பஸ்ஸே இல்ல இப்ப நாட்டில் ஓடுறது இல்ல. 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னீங்க, பாதிக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வர்றதில்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவனாசி அத்திக்கடவு திட்டம் யார் கொண்டு வந்தான்? நெஞ்சில மனசாட்சியோட சொல்லுங்க. எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார். அவர்கள் முயற்சி செய்தார்கள். அண்ணாமலை அவர்களுடைய போராட்ட அறிவிப்பு 20ஆம் தேதிக்குள்ள நடத்தவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை போராட்டம் நடத்தவில்லை என்று சொன்னால் முன்னேற்ற தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நொடி முடிக்கட்டும். நான் சொல்லிடுறேன், அண்ணாமலை நான் கேட்கிற மாதிரி கேட்கிறேன், நீங்க திறந்து விட்டுருங்கன்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் செட்டப் பண்ணிட்டாங்க. அது விட்டுருங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன், அது என்னுடைய வாய்ப்பு. நீங்க அதை வாங்கி தான் அவர் கொடுத்து கூப்பிடுறேன். கடைசியா உங்க கூட்டணி காட்சி ஐயா, ஒரு விவசாயிங்கிற முறையில உலகம் உள்ள அளவு அவனாசி அத்திக்கடவு திட்டம், அதாவது நீரேற்று முறையில கடைக்கோடியில் இருந்து தண்ணியை உறிஞ்சி கொண்டு போய் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்படுத்தக்க கொண்டு வந்தவர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி. அதுக்கான முழு தொகையை அவர் ஒதுக்கிட்டார். ஒரு நொடி ஒதுக்கிட்டாரு. எல்லாரும் பேச வேண்டாம். ஒரு நொடி. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை துவக்கியதற்கு, அப்ப கால் போட்டதற்கு ஆரம்பிச்சது நிதி இல்லாத போது ஆரம்பிச்சதுக்கு கண்டிப்பா அதிமுகவுக்கும் அப்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருக்கும் கண்டிப்பாக நன்றி இப்பெல்லாம் நான் அன்னைக்கே தெரிவிச்சுட்டேன். இன்னொன்னு, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிமுக அரசு இருந்த பொழுது ஒன்றிய அரசிடமிருந்து நிதி கேட்டார்கள். இது அதிமுக அரசு இருக்கிறப்பல்ல, 2009ஆம் ஆண்டிலிருந்து ஒன்றிய அரசு நிதி கேட்கிறார்கள். அப்ப 2014 அதிமுக ஒன்றிய அரசிடம் நிதி கேட்கிறார்கள். நீங்க அறிவிச்ச தேதி ஒரு நிமிஷம் ஆரம்பிக்க வேண்டியது. முருகானந்தம் முடியும். அப்புறம் பேசி வச்சுட்டு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிமுக அரசு 10 ஆண்டுகளாக 7-8 ஆண்டுகளாக நிதி கேட்டு நொந்தே போய் கடைசியில பிஜேபி அரசாங்கம் ஒரு பைசா நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு மொத்தமாக மாநில அரசினுடைய நிதியிலேயே அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து 100க்கு 100% இது மாநில அரசினுடைய நிதி. அதாவது போராட்டம் நடத்தினது திரு அண்ணாமலைன்னு சொன்னார். எளிமையான ஒரு கேள்வி, பெரிய கேள்வி, ஒரு கேள்வி தெரியும். தேதி அறிவிக்கிறதுக்கு என்ன? நாங்க வந்துதான் தேதியை அறிவிக்கணும். அப்பொழுதுதான் மக்களுக்கு போய் சென்றடைய. ஒரு பைசா நிதி கொடுக்காம நீங்க ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? அவ்வளவு தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு ஒரு பைசா நிதி கொடுக்காம பிஜேபிக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இடைவெளிக்கு பிறகு